ஹாய். என்ன சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. உற்சாகம் சேனல் என்ன பார்த்துருப்பீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நான் எதை காட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு TVS 50 வந்து நாங்கள் ரெடி பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 38 வருஷத்துக்கு முன்னாடி 1983ஓட வண்டி. அந்த வண்டி வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஆக்சுவலாக யூடியூப்லேயே நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வண்டி 3 வண்டி தான் வந்து பழைய வண்டி ரெடி பண்ணியிருப்பாங்க. அதுவும் இப்போ எலக்ட்ரிக் வண்டியில் தான் நீங்கள் ரெடி பண்ணியிருப்பாங்க. நாம் வந்து எதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா பாயிண்ட் வண்டின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த வண்டிக்கு பவர் கொடுக்கக்கூடிய அந்த இது வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்லேருந்து வரும். அதாவது மேக்னெட் சுற்றுறதன் மூலமாக வரும். மற்றது வந்து எலக்ட்ரிக், அது பவர்லேருந்து வரக்கூடியது. ஸோ இந்த வண்டி நம்ம வந்து ஃபுல்லாக ஆல்ட்ரு பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம், ரீஸ்டோரேஷன் பண்ணியிருக்கோம். இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு நான் ஃபுல்லாக காட்டுறேன். அதே மாதிரி இந்த வண்டிக்கான செலவு இது எல்லாத்தையும் நான் டீட்டெயில் சொல்கிறேன். இது வந்து நாங்கள் லோக்கலில் தான் பண்ணோம். இது ஷோரூம் அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்க கிடையாது. லோக்கலில் தான் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா லோக்கலில் மட்டும் தான் ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும். இதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸே கிடையாது. சில பொருளாக வந்து பார்த்திங்கன்னா காயலாங்கடையில் இருக்கிற பழைய பொருள்லாம் வாங்கிலாம் யூஸ் பண்ணோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணால் தான் இந்த வண்டி வரும் அப்படிங்கிறதுனால அது மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அந்த வண்டி காட்டுறேன், அப்படி பாருங்கள். இப்போ நான் வண்டி காட்டுறேன், அப்படி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இதுதான் வந்து அந்த பழைய வண்டி. இது வந்து பார்த்திங்கன்னா டூம் TDM 191 இருக்கும். இது நிறைய பேர் நம்பர்லாம் போடக்கூடாது அப்படிம்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பழைய வண்டி. இப்போ நம்ம ஒன்றும் வெளியெலாம் ஓட்ட போகிறது கிடையாது. ஒரு ஆன்டிக் பீஸ் மாதிரி நம்ம வச்சுக்க போகிறோம். ஸோ வீட்டிலே இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து வச்சுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1983ஓட மாடல். ஸோ வண்டி வந்து ரெடி பண்ணி பக்காவாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் வண்டி வந்து ஃபுல்லாக காட்டுறேன், எப்படி இருக்குது, ரீஸ்டோரேஷன் பண்ணியிருக்காங்க, எல்லாமே காட்டுறேன். எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இதுக்கு இந்த பட்ஜெட் ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் ரெடி பண்ண நினச்சிருப்பீங்க, நிறைய பேர் அதை ரெடி பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நிறைய பேர் விட்டுருப்பீங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு கூட இருப்பீங்க. இன்னும் TVS 50லாம் நிறைய பேர் எங்கள் ஊரில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்து 2000 மாடல் அந்த மாதிரி தான் சம்திங் இருக்கும். 1990க்கு அப்புறமேட்டு வந்த மாடலாக தான் இருக்கும். நம்ம வந்து 1983ஓட மாடல் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் அது எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். அப்புறம் இதான் வண்டி. இதில் ஆக்சுவலாக வந்து பழசில் சென்டர் பீம் இருக்குங்க. நான் சைடில் எப்படி போட்டு காட்டுறேன். இது முன்னாடி வண்டி எப்படி இருந்தது அப்படின்னு நான் போட்டு காட்டுறேன். சென்டரில் இருக்குது பார்த்திங்களா, இந்த பீம் மட்டும்தான் பழசில் இருக்கும். அப்புறம் இதெல்லாம் கிழிஞ்சி அப்படியே நார்மலாக கிடக்கும். இந்த மக்காடு அதெல்லாம் இருந்தது. பட் டயர் வந்து நான் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி டயர் மட்டும் வாங்கி போட்டிருந்தேன். 8 வருஷமாக ரொம்ப டேமேஜான நிலமையில தான் இருந்தது. அப்போ அந்த டயர் மட்டும் கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சு. அப்புறம் முன்னாடி இருக்கிற பீம் மிச்சமாக இருந்தது. அப்புறம் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி அந்த பழைய பீமே பாதி யூஸ் பண்ணியிருக்காரு. டூம் வந்து ரவுண்ட் டூம் பார்த்துட்டு TFTயில் இப்படிலாம் டூம் இருக்குமா அப்படின்னு கேட்பீங்க. 1983 இதுதான் வந்து ட்ரெண்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா வண்டிலையும் இந்த மாதிரி தான் இருக்கும். Yamaha RX 100 இருக்குது பார்த்திங்களா, அதை விட கொஞ்சம் இந்த டூம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். மற்றபடி அதே தான். அந்த குச்சி பல்புன்னு சொல்லுவாங்க. உள்ளே பயன்படுத்தி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குச்சி பல்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் அந்த குச்சி பல்புலேயே தான் எரியுது. மேலே வந்து அந்த ரிஃப்ளெக்டர் யூஸ் பண்ணி அதை வந்து கொண்டு வர மாதிரி வச்சுருக்காங்க. இந்த வண்டிக்கு வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பெயிண்ட் செலவு அது இதுன்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக போட்டு கொடுத்தாரு. கீழே வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் இதோட விலை எல்லாம் சொல்கிறேன், எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து கமெண்டில் பண்ணுங்கள் எவ்வளோ ஆயிருக்கும், அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு கணிப்பு வச்சுருப்பீங்க. இவ்வளோ கொடுத்தா நாங்களே ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சில மெக்கானிக்லாம் இருப்பாங்க.
ஸோ அந்த மாதிரி மெக்கானிக்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் எவ்வளோ கொடுத்தா பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிலாம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இது நான் பாயிண்ட்டுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் அந்த பாயிண்ட்டு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பாயிண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பாயிண்ட் அப்படின்னா மேக்னெட் இருக்கும். நம்ம ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா கூட அந்த மேக்னெட் அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகிறதுக்கான இது நிறையவே இருக்கும். இதில் சைலன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பழைய சைலன்சர் தான். அந்த எண்டு வந்து பழைய சைலன்சர் தான். அந்த டூம் சவுண்ட் வரும் பார்த்திங்களா, அது வந்து பழைய சைலன்சர் தான். இது வந்து புதுசு கொடுத்துருக்காங்க. இது அப்படியே பழுக்க அந்த ஸ்மெல் வருது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே வந்து பாலிஷ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி உள்ளே அந்த ரப்பர்லாம் அப்படியே சூடாக இப்போ தான் அப்படியே ஹீட் ஆகுது. எப்போவுமே அந்த டிஎஸ்பிடி வந்து அதிகமாக அந்த ஸ்மெல் வரும் கருகிற மாதிரி. இது புதுசாக எல்லாம் ரெடி பண்ணதுனால இப்போ தான் அந்த காயிலெல்லாம் தேய ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா புதுசு. கீழே பார்த்திங்கன்னா தெரியும் கார்பரேட்லாம் புதுசாக போட்டிருக்காங்க. இது ஒரு டேங்க் கெப்பாசிட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 லிட்டர் அப்படின்னு சொன்னாங்க. 3.5 லிட்டர் பிடிக்கும் அப்படின்னாங்க. நான் 200 ரூபாய்க்கு இப்போ பெட்ரோல் ப்ளஸ் ஆயில் கலந்து அடித்தேன். இப்போ நிறைய பேர் நினச்சிருப்பீங்க ஒரு எக்ஸல் வாங்கினா கிட்டத்தட்ட 42,000 ஆகுது. இந்த வண்டி வந்து கிட்டத்தட்ட 1983 ஒரு 2,500 என்னமோ வாங்கினது. அப்போ 2,500 அப்படின்னா இப்போ நம்மளுக்கு 25,000 மாதிரி. ஸோ அப்போ வாங்கினது அப்படியே கிடந்தது, நாங்கள் அப்படியே எடுத்து ரெடி பண்ணோம். இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்க மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா பழைய மீட்டர் தான். இன்னொன்று ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் வருது பார்த்திங்களா, இது மாதிரி மாடல் வந்து பிளாஸ்டிக் தான். இது ஆக்சுவலாக இந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிறது வந்து 1983 இந்த மீட்டரோடு வந்தது. உள்ளே இருக்கிற மீட்டர் மாற்றிருக்காங்க, அது பழைய மீட்டர் தான் போட்டிருக்காரு. இந்த வெளியே இருக்கிற பிளாஸ்டிக் மட்டும் நான் அது தனியாக கழட்டி போட சொன்னேன். இந்த மீட்டரில் வந்து இந்த பிளாஸ்டிக் இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா இந்த மீட்டரில் இருக்கிற இப்போ வர பிளாஸ்டிக் எல்லாமே வந்து நார்மல் பிளாஸ்டிக் தான் வரும், இந்த மாதிரி பிளாஸ்டிக் வராது. அதே மாதிரி இந்த டூம் இப்போ எங்கேயுமே கிடையாது, காயிலாங்கடையில் கூட கிடையாது. ஏன்னா சில பார்ட்ஸ்லாம் வந்து காயிலாங்கடையில் தான் இருந்தது 1983 அப்படிங்கிறதுனால சில பார்ட்ஸ் வந்து கிடைக்கல. மோஸ்ட்லி நிறைய இடத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், பட் எங்கள் ஏரியாவில் வந்து அவ்வளோ கிடைக்கல. இப்போ இந்த டைமில் வந்து கொரோனா டைமில் எங்கேயும் போய் வெளியும் வாங்கிட்டு வர முடியல. இந்த கொரோனா டைமில் வெளியே போய் வாங்கிட்டு வர முடியாதனால இங்கே இருக்கிறத வச்சு கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி எல்லாம் ரெடி பண்ணோம். ஸோ அப்போ ரெடி பண்ணும்போது இது இருக்கிறத வச்சு எல்லாம் போடும்போது இப்படி தான் வந்திருக்கு. ஸோ வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். வண்டி நல்லா சீருது, வண்டி நல்லா ஸ்பீடும் இருக்குது, நல்லா வண்டி சீர டைப்பும் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன், சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எப்படி இருந்தது.